இப்போ குறிப்பாக பெண்களால் யாருக்கு அந்த அசிங்கம், அவமானம், தலைகுனிவு, மனசுக்கு அந்த மரண வலி, அதாவது என்றைக்கும் அப்புறம் சாகுள்ள வரைக்கும் அந்த நிகழ்வை சந்தித்ததுலேருந்து அந்த அசிங்கம் ஏற்பட்ட பின்னாடி சாகுள்ள வரைக்கும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திடுவாங்க எது பெண்கள்னால். அப்போ இந்த பெண்கள்ங்கிறது குறிப்பாக யார்? மனைவி பெண்கள். குறிப்பாக வேலை செய்கிற இடங்களில் அதாவது சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும். கூட்டு தொழிலில் இருக்கலாம். இந்த மாதிரி பெண்களை சந்திக்கக்கூடிய நிலை குறிப்பாக அது மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த 7ஆம் இடத்துல இந்த 7ஆம் இடத்துனால இவங்களை நான் சொல்கிறேன். இந்த 7ஆம் இட தொடர்பில் இது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய கிரக நிலை இருந்தால் மனைவினாலையும், அதாவது கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும், வாடிக்கையாளர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை கூட்டாளிகளாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பெண்கள் இவங்க மூலமாக பெண்களால் அந்த அசிங்கமான வரும். அப்போ அந்த 7ஆம் இடத்துல 6, 8, 12ஆம் அதிபதி இருந்தாலும், இந்த 7ஆம் இடத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஏதாவது வகையில் தொடர்பு இருந்தாலும், இல்லை இந்த 7ஆம் அதிபதி கூட ராகு கேது தொடர்புகள், சேர்க்கை, பார்வை, நட்சத்திர தொடர்பு எது இருந்தாலும், 5, 8 கூடிய கிரகம் இந்த 7ஆம் இடத்துக்கு 7ஆம் அதிபதிக்கு இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நேரம் அந்த அசிங்கம், அவமானம் கண்டிப்பாக வரும். 30, 40 வருஷம் கூட திருமணமாகி மனைவி கூட வாழ்ந்திருக்கலாம். எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம சின்ன ஒரு விஷயத்தை கூட விட்டு கொடுக்காத அளவுக்கு அந்த கணவனுக்கு உறுதுணையாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நேரத்தில் இப்போ இந்த கிரக தொடர்பு, இந்த 6, 8, 12ஆம் அதிபதியுடைய தொடர்பு சொல்லுனேன், அந்த கிரக திசைகள் தசாபத்தி நடக்கிற பொழுது அந்த வேலை ஆரம்பிச்சிடும். அந்த அசிங்கம், அவமானத்தை கொடுக்குற மாதிரி இவர்களே ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும் அவருக்கு, அந்த ஜாதகருக்கு, அந்த கணவனுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். அது இந்த அம்மாவுக்கு மட்டுமே தெரியும். ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ அதை எடுத்து விடுவாங்க பாருங்க சபையில். அதுவும் 4 பேருக்கு தெரிகிற மாதிரியே, இந்த ஆள் இப்படி உங்களுக்கு தெரியுமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி, 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி, இந்த மாதிரி இந்த ஆள் இந்த மாதிரி ஒரு தவறை செஞ்ச ஆள் தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்போ பெரிய தலைகுனிவாக தான். அப்போ இந்த அசிங்கம், அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை கண்டிப்பாக இந்த கிரக தொடர்புனால ஏற்படும். இந்த 7ஆம் பாவம் பாதிக்கப்படுறதுனால உங்கள் ஜாதகத்தில் இருக்கா பாருங்கள். இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அப்படி ஏற்கனவே இருந்துன்னா அசிங்க, அவமானம் வரலன்னு வைங்க, உஷாராக இருந்துக்காங்க. யாரும் மனைவிக்கிட்ட, கூட்டு தொழில், கூட்டாளிகிட்ட, வாடிக்கையாளர்கிட்ட, பழகிற பெண்கள்கிட்ட உஷாராக இருந்துக்காங்க அப்படிங்கிறது ஒரு விளக்கம். சரியா?